وعلى آله وصحبه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. أو كما قال عليه الصلاة والسلام. இப்புவிவாழ்வு புனிதமெற பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்புவியிற்கு தந்த பேருபகாரியான அல்லாஹுக்கு கோடான கோடி புகழ். அல்ஹம்துலில்லாஹ். இருட்டறையில் இடறிவிடும் நம் இனத்தவர்களை பெருவிளக்கை பிடித்தவராம், பேரின்ப பெட்டகமாம், நற்குணத்தின் நாயகமாம், சற்குணத்தின் தாயகமாம், மக்கத்து ரோஜாவாம், மதினத்து ராஜாவாம், முத்து முத்தாய் வந்துதித்த எங்கள் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், பாக்கியம் பெற்ற அவர்கள் குடும்பத்தினர்கள் மீதும் தீனுக்காக வேண்டி தங்களின் உயிரையும் பொருளையும் தியாகம் செய்திருக்கக்கூடிய அந்த உத்தம புருஷர்களை அல்லாஹ் எந்த புகழ் மாலையை குர்ஆன் மூலமாக அல்லாஹ் சூட்டினானோ அந்த புகழ் மாலையை அவர்களுக்கு சூட்டியவனாக ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அவர்களை பின்பற்றி வருகிற தாபியீன்கள், தபக தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், வலிமார்கள் அனைவர்கள் மீதும், இங்கே குழுவில் இருக்குகின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் கிருபையும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அம்மா நாயகத்தினுடைய பேரவையை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, வாலிப நண்பர்களே, இளம் சிறார்களே, இங்கே வருகிருந்திருக்கக்கூடிய என் அன்புக்கும் பாசத்துக்குரிய தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, மாணவர்களே, மாணவ கண்மணிகளே, எல்லாத்துக்கும் மேலாக நபிகள் நாயகம், நற்குணத்தின் தாயகம் எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசுகளாக வீற்றிருக்கக்கூடிய அற்புதமான உலமா பெருமக்களே, உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய உள்ளத்தில் எழுகின்ற சலாத்தினை தெரியப்படுத்தி நான் என்னுடைய விஷயத்துக்கு வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, இந்த அம்மா நாயகத்துல் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரவையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, உலமா பெருமக்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த சபையை, இந்த நிகழ்வை அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறான் என்பதற்கு அடித்தளமாக அல்லாஹ் கம்மமா நகரிலிருந்து அம்மா ரலியல்லாஹு அன்ஹுடைய இடத்திலிருந்து வருகை தரக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த சபையை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய இந்த ஊர் மக்களையும் சரி, அல்லாஹ் தஆலா தன்னுடைய பேரருளால், பெருமானாருடைய அன்பால், வலிமார்களுடைய துஆ பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த ஊரை சுன்னத் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கைக்கு உட்பட்ட மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்று துஆ செய்து என்னுடைய சிறிய உரையை துவக்க வருகை நான் ஆரம்பம் செய்ய ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தனது திருமறையிலே இறைவன் கோடிட்டு காட்டுகிறான். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். இறை நேசர்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ்வை அறிந்தவர்கள், தங்களுடைய கல்விலே அல்லாஹ்வை நிறுத்தியவர்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ஒருவர் தான் என்பதை உள்ளத்திலே இருக்கிறார்களே, உள்ளத்திலே இருக வைத்தார்களே, உள்ளத்திலே பதிய வைத்தார்களே, அந்த இறை நேசர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். உலக வாழ்க்கையாக இருக்கட்டும், வறுமை வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லா நிலைகளிலும் அவர்கள் லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது. யாரை கண்டு பயப்பட வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு கிடையாது.
எத்தனை சோதனைக்கு மேல் சோதனைகள், எத்தனை கஷ்டத்துக்கு மேல் கஷ்டங்கள், துன்பத்துக்கு மேல் துன்பங்கள் ஏற்பட்டாலும் கூட அவர்களுக்கு அது கவலையாக தெரியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே அல்லாஹ் கோடிட்டு காட்டுகிறானே. கண்ணியத்துக்குரிய அப்படிப்பட்ட அஜ்மீர் நாயகம் காஜா மஞ்சிஷ்டி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரால் நாம் ஒரு புனிதமிக்க ஒரு விழாவை நாம் எடுத்திருக்கிறோம். இறைநேசர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நாம் தெரிந்திருக்க முடியாது. இறைநேசர்கள் இல்லை என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிந்திருக்க முடியாது. இறைநேசர்கள் இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஈமான் நிலை என்ன நிலைக்கு இருக்குமோ என்று நம்மளால் சொல்ல முடியாது. இந்த நிலைக்கு நம்மை உருவாக்குவதற்கு காரண கர்த்தாக்களாக இருப்பவர்கள் இறைநேசர்கள் என்பதை நாம் நினைவிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே இறைவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லி என்னுடைய நிலைக்கு நான் வருகிறேன். பாச நபிகளாரின் மீது நேசம் வைப்போம் என்று அற்புதமான ஒரு தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை நாம் எடுத்து பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் நேசம் வைத்திருக்கிறோமா அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மின் மீது நேசம் வைத்திருக்கிறார்களா என்று நாம் சிந்தித்து பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். ஒரு நாள் நபிகள் நாயகம் நறுக்குறத்து தாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளோடு பெருமானார்கள் நேசிக்கக்கூடியவர்களாக, பெருமானாரோடு பெருமானார் சில குழந்தைகளோடு விளையாடக்கூடியவர்களாக, அவர்களுக்கு மத்தியிலே அவர் நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு நாள் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய அன்பு பேரக்குழந்தை இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய பேரக்குழந்தை இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவருக்கு மத்தியிலே இருவரையும் அழைத்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மடியிலே அந்த குழந்தைகள் தவழ்ந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார். விளையாடிக் கொண்டிருக்கிற நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி தங்களுடைய உதட்டிலே பெருமானார் முத்தத்தை பதிக்கிறார்கள். இரண்டாவது இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி தங்களுடைய கழுத்திலே பெருமானார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கழுத்திலே முத்தமிடுகிறார்கள். இந்த செய்தியை அந்த அன்பு குழந்தைகள் உம்மஹாத்துல் முஃமினீன் சுருக்கத்தின் தலைவி உம்மஹாத்துல் முஃமினீன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே குழந்தைகள் செல்கின்றன. அருமை தாயே, நன்னாவர்கள் இப்படி செய்தார்கள், எனக்கு உதட்டிலே முத்தமிட்டார்கள், எனக்கு கழுத்திலே முத்தமிட்டார்கள் என்று சொன்ன பொழுது உம்மஹாத்துல் முஃமினீன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மன கஷ்டப்பட்டவர்களாக சஞ்சலப்பட்டவர்களாக, ஏன் இந்த இரு குழந்தைகளுக்கு மத்தியிலே பெருமானார் நம்முடைய தந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாகுபாடு காட்டியிருக்கிறார்கள் நினைக்கிறார்கள். நினைத்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உம்மஹாத்துல் முஃமினீன் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பேர குழந்தைகளுக்கு மத்தியில் வித்தியாசமா? உங்களுடைய குழந்தைகளுக்கு பேர குழந்தைகளுக்கு மத்தியிலே முத்தங்களிலே வித்தியாசப்படுகிறது, என்ன காரணம் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அருமை மகளே, என்னுடைய அருமை மகளே, நான் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உதட்டிலே முத்தமிட்டது ஏன் தெரியுமா? இந்த இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷத்தால் விஷமூட்டப்பட்டு இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுவார்கள், விஷத்தால் இவர்கள் கொல்லப்படுவார் என்பதற்காக வேண்டி அந்த அறிவுரை எனக்கு தெரிந்தது. நான் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய உதட்டிலே முத்தத்தை பதித்தேன் என்றார்கள். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஏன் கழுத்திலே முத்தத்தை நான் பதித்தேன் தெரியுமா? அந்த இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரிகளால் கொல்லப்பட்டு போய்விடுவார்கள், கருப்பலா போர்க்களத்திலே கழுத்து வெட்டப்படுவார்கள் என்பதை பார்த்து நான் முத்தமிட்டேன் என்றார்கள். அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டவர் உம்மஹாத்துல் முஃமினீன் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அருமை தந்தையே, அருமை தந்தையே, உங்களுக்குத்தான் விசேஷமாக ஒரு துவா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு துவாக்களை கொடுக்கப்பட்டது, அதே போன்று உங்களுக்கு ஒரு துவா கொடுக்கப்பட்டது அல்லவா? குல்லி நபிக்கும் தாவா, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு துவா கொடுக்கப்பட்டது அல்லவா? அந்த துவாவை வைத்து உங்களுடைய இரு பேர குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஆபத்தை விட்டு நீக்க வேண்டும் என்று கேட்க வேண்டுமே என்று
பாத்திமா ராகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார்கள். சொன்னவுடனே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அருமை மகளே, நான் ஒருபோது அந்த துஆவை என்னுடைய பேர குழந்தைகளுக்கு நான் பயன்படுத்த மாட்டேன். என்னுடைய பேர குழந்தைகளுக்கு ஒரு கால் நான் பயன்படுத்த மாட்டேன். ஏன் தெரியுமா? நாளை மறுமைகளே என்னுடைய உம்மத்துவார்கள் என்னை பார்க்காமல் எத்தனையோ உம்மத்துவார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி திருக்கலிமாவை எண்ணி ரசூலாக ஏற்றுக்கொண்டவர்கள் என் உம்மத்துமார்கள் இருப்பார்கள். அவர்களுக்காக வேண்டி நான் அந்த துஆவை பயன்படுத்தி என் உம்மத்துமார்களை நரகத்துக்கு அனுப்பாமல் சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இந்த துஆவை நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்று சொன்னால், அன்புமிக்க தாய்மார்களே, அன்பு சகோதரி, சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் பிரிய வைத்திருக்கிறோமா? பெருமானார் நம்மின் மீது பிரிய வைத்திருக்கிறார்களா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட நடிகரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவிஞர்கள் பெருமானாரை வார்த்தையால் வடிக்கின்றவர் சொன்னார்கள். அந்த ஷம்சுன் என்றார்கள், அந்த பத்ருன் என்றார்கள், அந்த நூர் என்றார்கள், ஃபௌக நூர் என்று சொன்னார்கள். நாயகத்தை பார்த்து சூரியன் என்று சொன்னார்கள். நாயகமே, நீங்கள் சூரியனுக்கு ஒப்பானவர்கள் என்று சொன்னார்கள். அந்த ஷம்சுன், அந்த பத்ருன், நீங்கள் 16 சந்திரனை கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் ஒவ்வொன்றாக சொல்லி கடைசியாக அந்த சூரியனிலும் சரி அந்த சந்திரன் ஒரு கலகலப்பு இருக்கிறது, இதையா எம் பெருமானாருக்கு நான் ஒப்பிடுவது என்று நினைத்து, இதையா எங்கள் பெருமானாருக்கு ஒப்பிடுவது என்று நினைத்து அந்த நூறு என்று சொன்னார்கள். நாயகமே, நீங்கள் ஒரு பேரொழி என்று சொல்லிவிட்டு அந்த கவிஞர் பகுப்பது 100க்கு மேல் 100ஆக ஒளிக்கு மேல் ஒளியாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னார். அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எல்லா நபிமார்களுக்கும் துஆ கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த துஆவை நான் என்னுடைய குடும்பத்துக்காக வேண்டியோ என்னுடைய பேர குழந்தைகளுக்காக வேண்டியோ அந்த துஆவை நான் பத்திரப்படுத்தவில்லை. மாறாக என்னுடைய உம்மத்துமார்களுக்காக நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாக்கி மற்றும் உம்மத்தினராக நாம் இருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அம்மா நாயகத்துடைய பேரவைகளை நாம் வீட்டிருக்கிறோம். அம்மா நாயகத்தை பற்றி சில விஷயங்களை சொல்லுவதும் சொல்ல வேண்டிய கடமையின் கடப்பாடு எனக்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த அம்மா நாயகனுடைய ஆசையினால் இங்கே வந்து நிற்கின்றோம் என்று நான் நினைக்கின்றேன். ஜல்வத்து நாயகத்துடைய ஆசையினால் இங்கே வந்து நிற்கின்றேன் என்று சொன்ன அவருடைய கருணை இல்லை என்றால் கம்பமா நகரத்திலிருந்து நான் இங்கே வருகின்றிருக்க மாட்டேன். யார் ஜல்வத்து நாயகம்? இந்த ஊரிலே ஜல்வத்து நாயகம் என்று 1வது தெரு, 2வது தெரு, 3வது தெரு என்று நீங்க வைத்திருக்கிறீர்கள் அவரத்தினுடைய மக்களே. அதே போன்று அம்மா நாயகத்துடைய 1வது தெரு, 2வது தெரு என்று நீங்க வைத்திருக்கிறீர்களே. அந்த அப்படிப்பட்ட இறைநேசர்கள் யார்? அந்த ஜல்வத்து நாயகம் யார் என்று சொன்னார். அண்ணன் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் நேசித்திருக்கக்கூடிய சஹாபா பெருமக்களிலே அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு செழிப்பிலே மிக சிறந்தவராக இருக்கக்கூடிய அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு வம்சா வழியிலே வந்தவர்கள் தான் யார்? ஜல்வத்து நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் ஜல்வத்து நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு கம்பத்துக்கு வருவதற்கு முன்னால் எங்கே தங்கினார்கள்? சீப்பாலப்பட்டி என்று சொல்லப்படக்கூடிய கம்பத்துக்கு அருகாமையிலே ஒரு சீப்பாலப்பட்டியிலே தங்கினார்கள். அப்படி தங்கியிருக்கின்ற பொழுது அங்கே அவர்கள் 18 கிராமத்துக்கு மேலாக உள்ள ஒரு 30 கிராமம் என்று நினைக்கிறேன். அந்த கிராமங்களுக்கெல்லாம் நாட்டாண்மையாக ஜல்வத்து நாயகம் வழங்கினார்கள். அப்படி வழங்கிய போது ஜல்வத்து நாயகம் அவர்கள் நாட்டாண்மையாக வழங்கி எந்த தீர்ப்பு செய்தாலும் ஜல்வத்து நாயகம் செய்வார்கள். அந்த ஜல்வத்து நாயகம் அவர்கள் ஒரு நாள் அந்த ஊருக்குள் தண்ணீர் இல்லை, சீப்பாடப்பட்டியிலே தண்ணீர் இல்லை. பக்கத்து கிராமத்தோடு உச்சரிக்கக்கூடிய அந்த கிராமத்தினுடைய நிலையிலே தண்ணீர் இருக்கிறது. அங்கு கிணறு தோண்ட வேண்டும் என்று சொல்லப்பட்ட பொழுது அந்த சீப்பாடப்பட்டி மக்கள் எல்லாம் சென்று அந்த பக்கத்து கிராமத்திலே ஓடப்பட்டி என்று நினைக்கிறேன் பக்கத்திலே அந்த கிராமத்திலே சென்று கிணறு தோண்டுகிறார்கள். தண்ணீர் வருகிறது. இப்ப இரு கிராமத்து மக்களுமே தண்ணீரை எடுத்து நன்றாக குடிக்கின்றார்கள்.
விவசாயங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார்கள். ஆனால் இருவருக்கு மத்தியிலே, இரு ஊர் கிராமங்களுக்கு மத்தியிலே சச்சரவு ஏற்படுகிறது. அப்படி ஏற்பட்ட உடனேயே அவங்க சொல்கிறார்கள், அப்போது இந்த கிணறு எங்களுக்கு சொந்தம், அந்த கிராமம் எங்களுக்கு சொந்தம் என்று சொன்ன பொழுது ஜல்வத்து நாயகத்திலே அந்த நாட்டாண்மைக்கிடத்திலே அவர் தீர்ப்பு செய்ய வருகிறது. வருகின்ற பொழுது ஜல்வத்து நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பட்டயத்தை கொண்டு வர சொல்கிறார்கள். அந்த கிராமத்துடைய பட்டயத்தையும் இந்த கிராமத்துடைய பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றார்கள். கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. பார்த்துவிட்டு தீர்ப்பு செய்தார்கள். நான் செய்கின்ற தீர்ப்பு என்னுடைய சிந்தனையில் உள்ள தீர்ப்பு அல்ல. நான் செய்கின்ற தீர்ப்பு யாருக்கும் சாதகம் அல்ல. நான் செய்யக்கூடிய தீர்ப்பு நான் 2 பத்திரங்களை பார்த்தவங்களுக்கு சரியான முறையில் தீர்ப்பு செய்கிறேன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னாங்க, சீப்பாலப்பட்டி மக்களே, இந்த கிணறு உங்களுக்கு சொந்தம் அல்ல, அவர்களுக்கு தான் சொந்தம் என்று சொன்ன பொழுது அவர்களுக்கு சொன்னார்கள், இந்த கிணற்றை தோண்டியவர்கள் எல்லாம் சீப்பாலப்பட்டி மக்கள் தான் தோண்டினார்கள். ஆகினால் நீங்க அனைவரும் காசுகளை இந்த தோண்டியவர்களுக்குண்டான கூலிகளை எல்லாம் இந்த ஊர் கிராமத்துக்கு கொடுத்து விடுங்கள் சொன்ன பொழுது 2 சாரார்களே அதை ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கிறார்கள். மறுத்து கடைசியாக போர்க்களமாக நடை மாறுகிறது. இருவருக்கு மத்தியிலே சண்டை சத்துருகள் எல்லாம் வருகிறது. வருகின்ற நேரத்திலே ஜல்வத்நாயகத்தை பார்த்து சொன்னார்கள், அந்த ஊர் மக்கள் சொன்னார்கள், பாளையப்பட்டி மக்கள் சொன்னார்கள், ஜல்வத்நாயகவை நீங்கள் நம்ம ஊருக்கு நீங்க தீர்ப்பு செய்யவில்லை என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் என் தீர்ப்பை உங்களுக்கு அல்ல, அல்லாஹ் என் உள்ளத்தை எதை போட்டானோ நான் சரியான முறையிலே நான் தீர்ப்பு செய்திருக்கிறேன். நீங்க ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்களா நினைத்து இந்த ஊரில் நான் இனிமேல் இருக்க மாட்டேன் என்று சொல்லி தாங்கள் மேடையிலே போட்டிருக்கக்கூடிய துண்டை எடுத்து இந்த மண்ணுக்கூட எனக்கு தேவையில்லை என்று சொல்லி உதவி விட்டு துண்டை மேலே போட்டுவிட்டு சொத்து எனக்கு தேவையில்லை, இங்க இருக்கக்கூடிய எதுவுமே எனக்கு தேவையில்லை என்று சொல்லி கம்பமா நகரத்துக்கு வருகிறார்கள். கம்பமா நகரத்துக்கு வருகின்ற பொழுது அங்கே மஸ்ஜித் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளியாசலிலே வந்து இமாமாக செல்கிறார்கள். அப்படி இமாமாக இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கிறது. ஹஜ்ஜு செய்துவிட்டு வருகிறார்கள். சொன்னார்கள், நான் காபாவை பார்த்து என் கண்கள் உலகத்தினுடைய மக்களை பார்ப்பதற்கு என் கண்கள் விரும்பவில்லை. காபாவை பார்த்து வந்த என்னுடைய கண்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து வந்த என்னுடைய கண்கள், இனிமேல் உலகத்தில் மக்களுடைய கண்கள் செல்லாது, நான் கல்வத்திருக்க போகிறேன் என்று சொல்லி அன்றிலிருந்து அவரது தனிமையை மேற்கொண்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படிப்பட்ட அந்த கல்வத்து நாயகத்தினுடைய அந்த கல்வத்து நாயகத்தினுடைய மகனானதான் அம்பா நாயகம் அவர்கள். அம்பா நாயகம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவரை பற்றி பார்ப்பவர்களுக்கும் தான் எந்த நேரத்தில் அம்பா நாயகத்தில் யார் வந்தாலும் சரி அவர்கள் உலகத்துடைய ஆசையை பற்றி வருகிறார்களா அதற்கு பதில் சொல்வார்கள். அவர்கள் ஆன்மீகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வருகிறார்களா அந்த ஆன்மீகத்தை போதிப்பார்கள். எந்த நியத்தில் வருகிறார்களோ அந்த நியத்தை அவருக்கு வெளிப்படுத்தி அனுப்பி விடுவார்கள். அப்படிப்பட்ட எங்கள் அம்பா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை நான் சோழமா தேவியிலே ஒருவரை கட்டி பக்கத்துக்கு இருக்கக்கூடிய சோழமா தேவியிலே நான் இமாமத்து செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. ஏற்பட்ட பொழுதுதான் எங்கள் அம்பா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கனவினை தோண்டி என்று கையை பிடித்து இழுத்தார்கள். மறுநாள் கம்பத்திற்கு ஆள் தேவைப்படுகிறது, வாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அம்பா நாயகர்கள் மகரிபு தொழுகைக்கு பின்னால் இருந்து மறுநாள் சுபஹ் தொழுகைக்கு வரைக்கும் யாரிடத்தில் பேச மாட்டார்கள், அமைதியாக இருப்பார்கள். தண்ணீர் உதவி செய்ய தேவைப்பட்டால் தண்ணீர் கேட்பார்கள். அதற்கிடையிலே யாரிடத்தில் உலக பேச்சுகளை எதை பேச மாட்டார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நான் மஸ்ஜித் இலாஹி என்ற பள்ளிவாசலுக்கு நான் டெஸ்டுக்கு சென்று விட்டு நான் அம்பாவை பார்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அம்பாவுடைய பிள்ளைகள் எல்லாம் சொன்னார்கள், அம்பாவை இப்போது பார்க்க முடியாது, சுபஹ் தொழுகைக்கு பின்னால் தான் பார்க்க முடியும் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் தஆலா என் உள்ளத்தில் எண்ணத்தை போட்டால தெரியவில்லை, அம்பாவை பார்க்க வேண்டும் என்று அம்மா நீங்களே என்னை போல் சொல்கிறீர்களா வெளியே என்று சொன்னேன். பொது செய்து கொண்டிருக்கின்ற அம்மா நாயகர்கள் யார் என்று கேட்டார்கள். விஷயத்தை பிள்ளைகள் சொன்ன பொழுது உள்ளே வர சொல்கிறேன் என்று சொல்லி என்ன விஷயம் வேண்டாங்க, நான் இங்கே தொழுகைக்கு ஆள் தேவைப்படுகிறார்கள், நான் வந்திருக்கிறேன். அதுக்கு என்ன சொன்னாங்க, நாங்க போங்க பதில் எழுதினாங்க, அல்லாஹ் கைராக்கி தருவார் போய்விட்டு வா என்று சொன்னாங்க. அல்லாஹ் கைராக்கி தருவார் போய்விட்டு வா என்று சொல்லுகின்ற பொழுது எனக்கு நிச்சயமாக இங்கே இடம் பதியப்பட்டு விட்டு என்று நினைத்தேன். அதே போன்றுதான் கம்பமா நகரத்தில் 23 ஆண்டுகள் இன்று வரைக்கும் நான் கம்பமா நகரத்திலே பல பள்ளிகள் இமாமாக இருந்தாலும் கூட இந்த இமாமத்துடைய பதவிகளுக்கு போய்விட்டாலும் கூட